வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வள்ளுவர் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டமே சதி செய்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக தமிழகத்தை தொடர்ந்து கேரளா சட்டப்பேரவையிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். மாட்டின் கோமியம் டாஸ்மாகை விட கெடுதல் இல்லை. கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளன என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஆங்கிலத்தில் மருத்துவம் பயின்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாமிசத்திற்கும் கழுவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். சென்னையில் புதிய விமான நிலையத்தை எங்கு அமைப்பது என விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஈரோட்டில் பெரியாரை பற்றி பேசி வாக்குகள் கேளுங்கள் என திமுகவிற்கு நாம் தமிழர் சீமான் சவால். இனி விரிவான செய்திகளை காணலாம். வள்ளுவர் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டமே சதி செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் செவ்வாய் புதன்கிழமைகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதற்காக திருச்சியில் இருந்து சாலை வழியாக காரைக்குடிக்கு செவ்வாய்க்கிழமை வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பழனியப்ப செட்டியார் நினைவு கலையரங்கு வளாகத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் சொந்த நிதியில் இருந்து ரூபாய் 12 கோடியில் கட்டப்பட்ட லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் உருவ சிலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது குறள் நெறி பின்பற்றால்தான் தமிழகமும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும் என்றும், அப்படி காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் வள்ளுவரை கபலீகரம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், வள்ளுவர் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டமே சதி செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக தமிழகத்தை தொடர்ந்து கேரளா சட்டப்பேரவையிலும் இன்று முன்மொழியப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் யுஜிசி வெளியிட்ட புதிய விதிமுறைகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல மாநில முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் யுஜிசியின் புதிய விதிகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கேரளா சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி யுஜிசி வெளியிட்ட வரைவு விதிமுறைகளை திரும்ப பெற்று புதிய விதிமுறைகளை வெளியிடுமாறு மத்திய அரசிற்கு கோரும் தீர்மானத்தை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். அப்போது பல மாநில அரசுகள் கல்வி நிபுணர்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப கேரள சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டதாகவும், ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளால் இயற்றப்பட்ட சட்டங்களின்படியே செயல்படுவதாகவும் முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மேலும் யுஜிசியின் புதிய விதிமுறைகள் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் வகையில் உள்ளதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். இதையடுத்து பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாட்டின் கோமியம் டாஸ்மாகை விட கெடுதல் இல்லை என்றும், கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளன என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் காமகோடி என்பவர் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு விழாவில் பேசும்போது கோமியம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு கொண்டது என்றும், வயிற்று கோளாறு உள்ளிட்ட பல நோய்களுக்கு கோமியம் மருந்தாக பயன்படுகிறது என்றும், அதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் பேசினார். அதற்கு சமூக வலைதளங்களில் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அவர், ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்தில் நுண்ணுயிர்களை தடுக்கும் சக்தி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்றும், அதனால்தான் அதை வீட்டின் முன்பு தெளிப்பார்கள் என்றும், மாட்டின் சிறுநீரான கோமியம் ஆயுர்வேதத்தில் மருந்து என எழுதப்பட்டுள்ளது என்றும், அதை அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றும் தெரிவித்த அவர், மாட்டின் கோமியம் டாஸ்மாகை விட கெடுதல் இல்லை என்றும், கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளன என்றும்,
மாட்டுக்கறியை சாப்பிடுவார்களாம். ஆனால் மருந்தாக உட்கொள்ள விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட மாட்டின் சிறுநீரை பற்றி பேசினால் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஆங்கிலத்தில் மருத்துவம் பயின்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். கோமியம் என்பது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு கொண்டது என்று சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அவரை பணி நீக்கம் செய்ய கோரி அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் காமகோடி கருத்து குறித்து எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்து பேசினார். அப்போது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்தில் நுண்ணுயிர்களை தடுக்கும் சக்தி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனால்தான் அதை வீட்டின் முன்பு தெளிப்பார்கள் என்றும் மாட்டின் சிறுநீரான கோமியம் ஆயுர்வேதத்தில் மருந்து என எழுதப்பட்டுள்ளது என்றும் மாட்டு இறைச்சியை சாப்பிடுவார்கள், ஆனால் மருந்தாக உட்கொள்ள விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட மாட்டின் சிறுநீரை பற்றி பேசினால் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றும் பேசியிருந்தார். இந்நிலையில் தமிழிசை கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து செல்வ பெருந்தகை பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் ஆங்கிலத்தில் மருத்துவம் பயின்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னையில் புதிய விமான நிலையத்தை எங்கு அமைப்பது என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களில் வெறும் 1000 ஏக்கரில் மட்டுமே சென்னை விமான நிலையம் இருக்கிறது என்றும், டெல்லியில் 5000 ஏக்கரிலும், ஹைதராபாத்தில் 5000 ஏக்கரிலும், பெங்களூரில் 4000 ஏக்கருக்கும் மேலான இடத்திலும் விமான நிலையம் உள்ளது. ஆண்டிற்கு 2.5 கோடி பயணிகளை சென்னை விமான நிலையம் கையாள்கிறது என்றும், அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 10 கோடியாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2014 ஆம் ஆண்டு வரையில் 73 விமான நிலையங்கள் தான் இருந்தது எனவும், இன்றைக்கு விமான நிலையங்கள் எண்ணிக்கை 158ஆக உயர்ந்திருக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சென்னைக்கு புதிய விமான நிலையம் வேண்டும் என்று கேட்டார். ஆட்சியில் இருந்த அதிமுக 2019ஆம் ஆண்டு மத்திய அரசுக்கு அனுப்பிய பட்டியலில் பரந்தூர், மாமண்டூர் ஆகிய 2 ஊர்களின் பெயர்கள் இடம்பெற்றது என்றும், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மாமண்டூரை விட்டுவிட்டு பரந்தூர், பன்னூர் ஆகிய 2 ஊர்களின் பெயர்களை அனுப்பினார்கள் எனவும், அதிமுக திமுக அரசு அனுப்பிய 2 பட்டியலிலும் பரந்தூரில் இருந்து மத்திய அரசு தானாக வந்து பரந்தூரில் விமான நிலையத்தை அமைக்க முடிவு எடுக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர், சென்னையில் புதிய விமான நிலையத்தை எங்கு அமைப்பது என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பாஜக அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். ஈரோட்டில் பெரியாரை பற்றி பேசி வாக்கு கேளுங்கள் என்று திமுகவிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் சீமான் இருப்பது போன்ற புகைப்படத்தை எடிட் செய்து நான் தான் என்று இயக்குனர் சங்கர்கிரி ராஜ்குமார் தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சங்கர்கிரி ராஜ்குமாரின் இந்த குற்றச்சாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசையில் தமிழ்நாடு கல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தலைமையில் கல் விடுதலை மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் நாம் தமிழர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் இருக்கும் புகைப்படம் கிராபிக்ஸ் என சர்ச்சை எழுந்தது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்காமல், அதை விடுங்க, ஈரோடில் பெரியாரை பற்றி பேசி வாக்கு கேளுங்கள் என்று திமுகவிற்கு நாம் தமிழர் சீமான் சவால் விடுத்தார். மேலும் பெரியார் என பேசும் பெருமக்கள், பெரியார் பிறந்த மண் என சொல்லும் பெருமக்கள் பெரியாரை பற்றி பேசி வாக்கு கேளுங்கள் என்றும் சீமான் பெரியாரை விமர்சித்து விட்டார். அவருக்கு ஓட்டு போடாதீர்கள் என ஒருமுறை பேசி பாருங்கள் எனவும், பெரியாரை சொல்லி வாக்கு வாங்க போகிறீர்களா, காந்தி படத்தினை காட்டி வாக்கு வாங்க போகிறீர்களா, கொள்கை வழி நின்று ஆட்சி செய்பவர்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றும் நாம் தமிழர் கட்சி சீமான் கேள்வி எழுப்பினார்.
திமுக ஆட்சியில் ₹1 கொடுத்தால் கூட ₹10 விளம்பரம் செய்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் ₹100 திட்டத்திற்கு செலவழித்தால் ₹1 கூட விளம்பரம் செய்ய மாட்டார்கள் என்றும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அடுத்த சுந்தரபாண்டியம் பேரூராட்சியில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி, கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரபிரபா முத்தையா, மாவட்ட துணை செயலாளர் வசந்தி மான்ராஜ், வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன், வத்திராயிருப்பு ஒன்றிய செயலாளர்கள் சேதுவர்மன், சுப்புராஜ், அழகர்சாமி, வைகுண்டமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தைப்பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை கொடுப்பதற்காக நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் கொண்டுவரப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை எனவும், திமுக ஆட்சியில் ₹1 கொடுத்தால் கூட ₹10 விளம்பரம் செய்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் ₹100 திட்டத்திற்கு செலவழித்தால் ₹1 கூட விளம்பரம் செய்ய மாட்டார்கள் என்றும், அரசு பணம் சிக்கனமாக செலவழிக்கப்படும் என்றும், தற்போது திமுக ஆட்சியில் அரசு பணம் ஊதாரித்தனமாக செலவழிக்கப்படுகிறது என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். கொலை வழக்கில் அதிகமாக இருக்க ஒழிய திமுக ஆட்சியில குற்றங்கள் அதிகமாக இருக்க ஒழிய நல்ல திட்டங்கள் எதுவுமே நிறைவேறவில்லை. அதற்கு காரணம் அரசு அதிகாரியுடைய ஒத்துழைப்பு முதலமைச்சருக்கு கிடையாது. முதலமைச்சருடைய நல்ல அணுகுமுறை அரசாங்க அதிகாரியும் கிடையாது. 2 பேர்த்தையும் ஒத்துழைப்பில் காரணத்தினால் அரசாங்கம் இன்றைக்கு முடங்கி போய்விடும். அரசாங்கத்தில் எந்த பணியும் நடக்கவில்லை. மாதம் மாதம் சம்பளத்திற்கு கூட டாஸ்மார்க் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த ஆட்சி இருக்கிறது. ஆகவே தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் சொல்கிறார், ஆட்சி நடத்துவதற்கு தெம்பு திராணி இல்லைன்னு சொன்னால் ஆட்சியை விட்டு விலகுங்கள். இன்னைக்கு எந்த விதமான திட்டங்களும் நடக்கல. சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கும்போது 40 நாள் 50 நாள் நடந்துச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா 15 நாள் முடிச்சிடறாங்க. 15 நாள் 20 நாளைக்கு மேலே போறது கிடையாது. விவாதமே கிடையாது. விவாதம் இல்லாத பட்ஜெட் மானிய கோரிக்கை நடக்குதுன்னா அது திமுக ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குது. ஆகவே இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். வாணியம்பாடி அருகே திருடப்பட்ட இருசக்கர வாகனம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் 17 வயதுடைய சிறுவனை கொலை செய்துவிட்டு தண்டவாளத்தில் வீசி சென்ற 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்குந்தி பகுதியில் கடந்த 5ஆம் தேதி ரயில் தண்டவாளத்தில் 17 வயதுடைய சிறுவனின் உடல் 2 துண்டுகளாக சிதறி கிடந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறை உதவி ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வாணியம்பாடி அடுத்து அம்பலூர் பழைய காலனி பகுதியை சேர்ந்த ஜெயராஜ் என்பவரின் மகன் நரசிம்மன் என்பது தெரியவந்தது. இதனிடையே தனது மகனின் இறப்பில் சந்தேகம் உள்ளது என பெற்றோர் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிக்கலர்பள்ளியை அடுத்த தபால்மேடு பகுதியை சேர்ந்த அப்துல்லாவின் மகன் அப்துல் ரஹ்மானிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது திருடப்பட்ட இருசக்கர வாகனம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் 5 பேருடன் சேர்ந்து சிறுவனை கொலை செய்துவிட்டு தண்டவாளத்தில் வீசி சென்றதாக அப்துல் ரகுமான் தெரிவித்தார். இதனையடுத்து அசோக், ஸ்ரீனிவாசன், சிவா, சத்யா உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கொச்சியில் தனது குடியிருப்பின் வெளியே நின்று கொண்டு மதுபோதையில் ஆடையை அவிழ்த்துவிட்டு பொதுமக்களை ஆபாசமாக பேசிய வில்லன் நடிகர் விநாயகன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கேரளா மாநிலத்திலும் தமிழிலும் ஜெயிலர் திரைப்படத்திலும் ரஜினிகாந்திற்கு வில்லனாக நடித்து பிரபலமான நடிகர் விநாயகன் என்பவர் அவ்வப்போது மதுபோதையில் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபடுவதும் தரைக்குறைவாக பேசி சர்ச்சைகளில் சிக்குவதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கொச்சியில் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்பின் வெளியே நின்று கொண்டு மதுபோதையில் நடிகர் விநாயகம் தனது உடைகளை களைத்துவிட்டு
கீழே நின்ற பொதுமக்களை பார்த்து ஆபாசமாக பேசியுள்ளார். இது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியது. இதனை அடுத்து நடிகர் விநாயகனின் செயலுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து நடிகர் விநாயகனை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனை அடுத்து கொச்சி சென்ட்ரல் காவல் நிலையத்தில் நடிகர் விநாயகன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது அசாம் மாநிலத்தில் பொய் வழக்கு பதிவு செய்த பாஜக அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன்பு RSS தலைவர் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிய பிறகுதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததாக கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்கருத்து தெரிவித்திருந்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது அசாம் மாநிலம் குவாத் காவல் நிலையத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை கண்டித்து பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அசாம் மாநில பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் பாஜக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன், மாவட்ட பொறுப்பாளர்கள் மாரியப்பன், கவிதா, மாநில பொதுச் செயலாளர் செல்வம், பொள்ளாச்சி நகர தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். அவர் பேசியது மோகன் பகத்சிங்குடைய ஒரு வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பிரயோகப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது எப்படி இறையாண்மைக்கும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் எப்படி எதிரான செயலாக இருக்க முடியும்? இந்த அரசு மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த பொய்யான மோடியுடைய முகத்தை கிழிப்பதற்காகவும் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றை மனிதராக இருந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்தியாவுடைய சொத்துக்கள் அனைத்தும் சுரண்டப்படுகிறது, எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக குஜராத்தை சார்ந்த அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்துதான் அவர் குரல் எழுப்புகிறார். இதையெல்லாம் திசை திருப்பும் வழக்கமாக எப்பொழுதும் திசை திருப்பியே பழக்கப்படுகிற இந்த மோடி அரசு இன்றைக்கு நாட்டு மக்களிடம் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கும் தன்னுடைய குற்றங்களை மறைப்பதற்கும் நாட்டு மக்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழகத்துக்கு செய்யும் துரோகத்தை மறைப்பதற்கும் இன்றைக்கு பொய்யாக ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய் வழக்கை புனைந்து இந்த நாட்டு மக்களிடம் ஒரு தவறான செய்தியை பரப்புகிறார்கள். கடையநல்லூரில் தெருக்களில் அதிவேகமாக ஆட்டோக்களை இயக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள ஏராளமான ஆட்டோக்களை கடையநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆடிவேல் கணக்கெடுத்து ஒவ்வொரு பகுதியில் உள்ள ஆட்டோக்களுக்கும் ரகசிய குறியீடு எண்களை வழங்கினார். அப்போது தெருக்களில் ஆட்டோக்களை கவனமாக இயக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிலையில் கடையநல்லூர் பெரிய பள்ளிவாசல் எதிர்ப்புறம் உள்ள பெரிய தெருவில் அசுர வேகத்தில் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் முன்னால் சைக்கிளில் சென்ற சிறுவனை விளையாட்டிற்காக அடிக்க முயற்சித்த போது ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயம் அடைந்தார். அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தெருக்களில் அதிவேகமாக ஆட்டோக்களை இயக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். பொது சுகாதாரத்திற்கு எதிராக பேசி வருவதுடன் பொறுப்பற்ற முறையில் அறிவியலுக்கு எதிராக செயல்பட்டு வரும் சென்னை IITயின் தலைவர் காமகோடியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். சென்னை IIT இயக்குனர் காமகோடி என்பவர் சர்ச்சையாக பேசியது தொடர்பாகவும் அவரை கண்டிக்கும் வகையிலும் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை IITயின் தலைவர் காமகோடி பொது சுகாதாரத்திற்கு எதிராக பேசி வருவதுடன் பொறுப்பற்ற முறையில் அறிவியலுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் எனவும் அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் காமகோடி பேசும்போது தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போது கோமியம் கொடுத்து காய்ச்சலை சரி செய்ததாகவும் கோமியத்தில் மருத்துவ குணம் உள்ளதாகவும் தெரிவித்தார் எனவும் ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தின் இயக்குனர் காமகோடி காய்ச்சல் மருந்துகள் பற்றியே தெரியாமல் பேசுவதற்கு
அரசியல் பின்புலம் உள்ளது எனவும் அவருடைய கருத்துக்கள் அறிவியலுக்கு எதிரானது, எந்தவித அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் இல்லை என்றும் மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆட்சி வருகின்ற பொழுதெல்லாம் போலி அறிவியலையும் போலி மருத்துவத்தையும் ஊக்கப்படுத்துகிறார்கள். கொரோனா காலத்தில் கூட நம்ம யூரின், அதாவது கவுட யூரினை குடிச்சாங்க கொரோனா வராது, கொரோனா குணமாகும்னு சொன்னாங்க. பசுமாட்டு சாணியை மேலெல்லாம் பூசிக்கொண்டால் கொரோனா வராதுன்னு சொன்னாங்க. வீட்டில் விளக்கேற்றி வச்சா கொரோனா கிருமி தப்பி ஓடிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பழைய பாத்திரத்தை அடித்தாங்க, அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் மூலமாக கொரோனாவில் திருச்சி ஓடிடும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அறிவியலுக்கு புறமான கருத்துக்கள் தொடர்ந்து மோடி அரசு பரப்பியது கொரோனா காலகட்டத்தில். இதெல்லாம் நம்பியிருந்தால் இப்படி நம்ம மக்களை காப்பாற்றியிருக்கவே முடியாது. எனவே நவீன அறிவியல் மருத்துவமும் மருத்துவ சிகிச்சைகளும் தடுப்பூசியும் தான் கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றியது என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நிரூபணமான அறிவியலை பற்றி பேசாமல், நிரூபணமான மருத்துவ முறைகளை பற்றி பேசாமல் மக்களுக்கு எதிராக நம்முடைய காமகோடி அவர்கள் வர பேசியிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சுகாதாரத்திற்கும் எதிரானது. உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். தான் சொன்ன கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யாவிட்டால் அவருக்கு எதிராக, அவருடைய கருத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்தவாசியில் நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பிரதான சாலைகளான ஆரணி சாலை, பஜார் வீதி, காந்தி சாலை, அச்சரப்பாக்கம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் பெரும் இடையூறு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்து கடந்த வாரம் துண்டறிக்கைகள் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்டோ மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டது. இதனை அடுத்து நெடுஞ்சாலை செய்ய பொறியாளர் தியாகராஜன் மேற்பார்வையில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் நெடுஞ்சாலை துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அப்போது ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் வந்தவாசி தேரடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கங்காதரன் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து வணிகர்கள் கலைந்து சென்றனர். புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாய சங்கத்தினர் முற்றுகையிட்டு விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாய சங்கத்தினருடன் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். அதில் புவனகிரி அடுத்த கீழ்வளையாமதேவி, அம்மன் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய கூலி வேலை செய்யும் கிராம மக்கள் மனை பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர் என்றும், இவர்களுக்கு NLC நிர்வாகம் நிரந்தர இடம் ஒதுக்கி மனை பட்டா வழங்க வேண்டும் என்றும், அனைத்து விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மனுவில் தெரிவித்தனர். மேலும் விவசாய கூலி வேலை செய்யும் கிராம மக்களுக்கு உடனடியாக மனப்பட்டாவிற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். புதுப்பாளையம், காரணி கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலத்திற்கு மாற்றாக ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலம் பணிகளை மாவட்ட நிர்வாகம் விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியின் அருகே காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் வடகிழக்கு பருவமழையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 2வது முறையாக அடித்துச் செல்லப்பட்டது. இதேபோன்று மங்கலம் கிராமத்திற்கு செல்வதற்கு ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த மண் பாதையும் தண்ணீரில் மூழ்கியது. இந்நிலையில் காரணி, நெல்வாய், புதுப்பாளையம், மங்கலம், எருக்குவாய் உள்ளிட்ட 10 கிராமங்களை சேர்ந்த மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக பெரியபாளையம் வழியாக 10 கிலோமீட்டர் சுற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலத்தை அதிகாரிகள் தற்காலிகமாக சீரமைத்தனர். இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மழை பெய்ததால் சீரமைக்கப்பட்ட தரைப்பாலத்தின் மீது படிந்துள்ள சேற்றில் சிக்கியபடி வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் கடந்து செல்கின்றனர். மேலும் மங்கலம் கிராமத்திற்கு செல்வதற்கு ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த மண் பாதையில் ஆற்று நீரை பொருட்படுத்தாமல் சென்ற டிராக்டர் மணலில் சிக்கிக் கொண்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆற்று மணலில் புதையுண்ட டிராக்டரை மீட்டனர். இதனிடையே புதுப்பாளையம், காரணி கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலத்திற்கு மாற்றாக ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு மந்தகதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பாலம் பணிகளை மாவட்ட நிர்வாகம் விரைந்து முடித்து
பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கழுக்குன்றம் அருகே அண்ணன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2.5 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் கைது செய்து கஞ்சா வியாபாரி அருண் என்பவரை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வல்லம் பகுதியை சேர்ந்த முனுசாமியின் மகன் அருண் என்பவர் திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள மங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் தனது அண்ணன் தியாகராஜன் என்பவரது வீட்டில் அண்ணனுக்கு தெரியாமல் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் திருக்கழுக்குன்றம் காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அருண் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அருணை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கஞ்சா வியாபாரியான அருண் மீது செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், நெமிலி, ஆற்காடு உள்ளிட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்காக சங்கத்தின் சார்பில் சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்த வேண்டும், 100 நாட்கள் வேலையை மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும், ஆந்திர அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவதை போன்று அரசு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட கல்லூரி அருகே தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட பொருளாளர் வாசுதேவன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், கொரோனா காலத்தில் விடுபட்ட 21 மாத அகல விலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மாவட்டம் இணைச் செயலாளர் தேவசுந்தரம், மாவட்ட செயலாளர் கணேசன், ஓய்வு பெற்ற சத்துணவு மாவட்ட செயலாளர் லூண்டுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் மாவட்ட செயலாளர் ஆலவந்தார் தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திர அரசு வழங்குவதை போன்று தமிழக அரசு மாத உதவித்தொகை ரூபாய் 6000 அதிகமாக ஊனமுற்றோருக்கு ரூபாய் 10,000 படுத்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 15,000 வழங்க வேண்டும், மாத உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனே அதற்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அந்தியூர் பர்கூர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாற்றுத்திறனாளிகள் ஊனத்தின் சதவீதத்திற்கு ஏற்றவாறு ஆந்திர அரசு வழங்குவதை போன்று தமிழக அரசு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் 8 மணி நேரம் பணித்தளத்தில் இருக்க வேண்டும் என்ற புதிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும், அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முழுமையாக வேலை வழங்க உத்தரவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பேருந்து நிலையம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அண்டை மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதை போன்று தமிழக அரசு வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் தங்களுக்கு இலகுவான வேலையை ஒதுக்குவதுடன் 4 மணி நேரம் மட்டுமே பணி செய்ய உத்தரவிட வேண்டும், கடந்த 1 வருடமாக உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகையை வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாதாந்திர ஊக்கத்தொகை கேட்டு விண்ணப்பித்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 ஆண்டுகளை கடந்தும் ஊக்கத்தொகை வழங்காததை கண்டித்து அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது மாதாந்திர ஊக்கத்தொகையை 10,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். மத்திய அரசு வழங்கிடும் தேசிய அடையாள அட்டைகளை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி, வடிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் மாவட்ட துணை செயலாளர் பாக்யராஜ் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆந்திர மாநிலத்தில் வழங்குவதை போன்று தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 6,000 வழங்க வேண்டும். கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை ரூபாய் 10,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். படுத்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 15,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் 4 மணி நேரம் பணியை தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வள்ளுவர் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டமே சதி செய்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக தமிழகத்தை தொடர்ந்து கேரளா சட்டப்பேரவையிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். மாட்டின் கோமியம் டாஸ்மாகை விட கெடுதல் இல்லை. கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளன என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஆங்கிலத்தில் மருத்துவம் பயின்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாமிசத்திற்கும் கழுவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். சென்னையில் புதிய விமான நிலையத்தை எங்கு அமைப்பது என விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஈரோட்டில் பெரியாரை பற்றி பேசி வாக்குகள் கேளுங்கள் என திமுகவிற்கு நாம் தமிழர் சீமான் சவால். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணி. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.